ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஜுகேஷன் இன்ஃபோ. இன்னைக்கு வந்து நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 3 லெசன் 12 அப்னா அப்னா காம் பார்க்க போகிறோம். அப்னா அப்னா காம்னா அவங்களுடைய வேலை, ஓகேங்களா? காம்னா ஒர்க்கு, அவங்களுடைய ஒர்க்கு. சுனே கஹானி, கதை கேளுங்க. சிம்ரன் பாக் மே பைட்டி ஸ்கூல் கா காம் கர் ரஹி தி. இவங்க தான் சிம்ரன், ஓகேங்களா? இவங்க வந்துட்டு பாக்னா என்னது? கார்டன். கார்டனில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. காம் கர் ரஹி தீன்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓஹோ! மை தோ தக் கயி. அவங்க வந்துட்டு என்ன ஆயிட்டாங்களாம்? டயர்ட் ஆயிட்டாங்களாம். ஒர்க் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்களாம். தக்னா டயர்ட் ஆறது. இத்தனா சாரா லிக்னே பட்னே கா காம். இவ்ளோ நெறைய நம்மளுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு இருக்கே. அந்த வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டு சொல்றாங்க. वह सोचने लगी. அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்னன்னு? ஸ்கூல் ஜாவோ தோ வஹா படோ. ஸ்கூலுக்கு போய் நம்ம அங்கே படிக்கிறோம். घर आवो तो फिर पढ़ो. வீட்டுக்கு வந்தும் நம்ம என்ன திருப்பி நம்ம படிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. कितना अच्छा होता अगर मुझे पढ़ना ना पड़ता. எவ்வளோ நல்லா இருக்கு நம்ம இந்த மாதிரி வந்து படிக்கிறது எழுதுறதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புஸ்தக் ரக் சிம்ரன் சாரோ ஓர் தேக்னே லகி. அவங்க வந்து புக்கு வச்சுட்டு நாலா பக்கமும் பார்க்குறாங்க, ஓகேங்களா? புஸ்தக்னா புக்கு. புக்கு வந்துட்டு கீழே வச்சுட்டு சாரோ ஓர் தேக்னே லகினா நாலா 4 சைட்ஸும் அவங்க பார்க்குறாங்க. உஸ்னே தேக்கா கி மதுமக்கியா ஆனந்தபூர்வக் ஏக் ஃபூல் से दूसरे फूल तक उड़ रही थी. அவங்க என்ன பார்த்தாங்க? மதுமக்கியானா ஹனிபி பார்த்தாங்க. ஹனிபி வந்து ஆனந்தபூர்வக்னா ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு ஏக் ஃபூல் சே தூசரே ஃபூல், ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு வந்துட்டு நல்லா ஹாப்பியா வந்துட்டு அது வந்துட்டு உட் ரஹீத்தினா வந்துட்டு பறந்துட்டு இருந்துச்சாம். மேபி மதுமக்கி பண்ணா சாக்தி ஹூம். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன நினைச்சாங்களாம்? நானும் வந்து ஹனிபியா ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். சிம்ரன் வந்து சிம்ரன் வந்து சொன்னாங்களாம், நானும் ஹனிபியா மாறினா என்ன அப்படின்னு நினைச்சாங்களாம். பின் பின் கர்த்தி மதுமக்கியா ருக் கயி. மதுமக்கியா வந்துட்டு பின் பின் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. ருக் கயின்னா ஸ்டாப் ஆகி அது என்ன சொல்லுது அந்த பொண்ணுகிட்ட பார்ப்போம். வே அச்சு அச்சம்பித் ஹோக்கர் போலி. அவ வந்து ரொம்ப ஷாக் ஆகி சொல்லிச்சு என்னன்னு? தும் தோ இத்தினி சுக்கி ஹோ. நீ வந்து எவ்வளோ ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்லிச்சான். தும் கியோ ஹம் ஜெய்சா நன்னா கீடா பண்ணா சாக்தி ஹூ. மதுமக்கியா வந்துட்டு அந்த சிம்ரன்ட்ட கேட்டுச்சான், நீ ஏன் வந்துட்டு ஒரு இன்செக்ட் ஆகணும் விரும்புற அப்படின்னு மதுமக்கியா கேட்டுச்சான். நன்னா கீடானா வந்துட்டு சின்ன இன்செக்ட். சின்ன இன்செக்டா நீ எதுக்கு வந்துட்டு ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். முझे क्या सुख है. எனக்கு என்ன ஹாப்பி இருக்கு? இத்தனா தோ படுத்தால் படுனா லிखना है. எனக்கு வந்து எவ்வளோ நிறைய வேலை இருக்கு. நான் படிக்கணும், எழுதணும், நான் ஸ்கூலுக்கு போகணும், வரணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். मैं तो तुम्हारी तरह डाल डाल फूल उड़ना चाहती हूँ. நான் உன்ன மாதிரியே டால்னா விங்ஸ். உன்ன மாதிரி எனக்கு விங்ஸ் இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பூக்கு ஃபூல் ஃபூல் உட்னா சாக்தி ஹூம். ஃப்ளவர்ஸ் கூட வந்துட்டு நான் வந்துட்டு பறந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சிம்ரன் சொன்னாங்களாம். இதர் சே உதர் உட்னா ஹமாரா காம் ஹே. மதுமக்கி என்ன சொல்லிச்சான்? இங்க இருந்து அங்கே போறது தான் என்னுடைய ஒர்க்கு. सारे दिन उड़ उड़कर रस इकट्ठा करते करते हमारे पंख थक जाते हैं. அதாவது நான் வந்து டே ஃபுல்லா வந்துட்டு பறந்துக்கிட்டே இருக்கணும். ரஸ் இக்கட்டானா ஜூஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவர்ஸா போய் மதுமக்கி என்ன பண்ணும்? ஹனிபி என்ன பண்ணும்? அதோட ஜூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் அதோடைய ஒர்க்கு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுமா? கர்த்தே கர்த்தே ஹமாரே பங்க் தக் ஜாதே ஹே. அந்த மாதிரி பறந்து பறந்து என்னுடைய ஃபெதர்ஸ், பங்க்னா அதனுடைய ஃபெதர்ஸ் எல்லாமே டயர்ட் ஆயிருமா. தக்கு ஜாத்தேன்னா டயர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுதான் ஹனிபி. ஆஹோ ஓஹோ சிம்ரனே கான் பந்த் கர்லி. சிம்ரன் என்ன பண்ணாங்க? காதை வந்துட்டு பொத்திக்கிட்டாங்க. சரிங்களா? காதை வந்துட்டு தன் கைகளால பொத்திக்கிட்டாங்க. सारे दिन फंक फैलाकर उड़ना पड़े तो मैं बहुत थक जाऊंगी. நானா? அவங்க என்ன யோசிச்சாங்க? டே ஃபுல்லா வந்துட்டு நம்ம ஃபெதர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பறக்கிறது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு கஷ்டமான வேலை. ரொம்ப டயர்ட் ஆயிருவேன்ல நானு. அப்படின்னா நான் வந்துட்டு நான் ஹனிபி ஆகலை நானா அப்படின்னு சொல்றாங்க சிம்ரன்.
फिर उसने ऊपर देखा. திரும்பி அவங்க எங்க பார்க்குறாங்க? மேல பார்க்குறாங்க. ஊப்பர் தேக்கான்னா மேல பார்க்குறாங்க. ஃபைலோ சே லதா ஃபேடு. ட்ரீஸ்ல இருந்து நெறைய வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிறத அவங்க பார்த்தாங்களாம். அகர் மே பேடு ஹோத்தி தோ அச்சா தா. இப்ப நான் வந்துட்டு ட்ரீயா இருந்தா நல்லா இருக்குமா? அப்படின்னு அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஆராம் से एक जगह खड़े खड़े सब कुछ मिल जाता. ஆராம்னா இது ட்ரீஸா இருந்தா நான் ட்ரீஸா இருந்தா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே எனக்கு வந்துட்டு ரெஸ்ட் கிடைச்சிரும் இல்லையா? எனக்கு வந்து இருந்த இடத்துல எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சிம்ரன் நினைக்கிறாங்க. ஆராம் से एक ஜகக்கு அதாவது ரெஸ்ட் அதாவது ரெஸ்ட்லயே ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு நின்னுக்கிட்டு எனக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிம்ரன். பேடு ஹன்ஸ்னே லகா. ட்ரீ வந்து என்ன பண்ணுது? சிரிக்குது. ஸ்மைலிங் பண்ணுது. ஹஸ்னே லகானா பேடு சிரிக்குது. மே சமஜ் கயா. அதுக்கு புரிஞ்சிருச்சு. பேடுக்கு வந்து ட்ரீஸுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. தும் சோஸ்தி ஹோ கி ஆராம் சே கடா ரக்தி ஹூம் பஸ். நீ என்ன நினைக்கிற? நான் வந்துட்டு இங்க ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கிற. பஸ்னா ஸ்டாப்னு அப்படின்னு சொல்லுது. சுனோ பேட்னே கஹா. கேளு. ட்ரீ வந்து என்ன சொல்லுது? என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். மேரே ஷரீர் கா தோ ஹர் அங்க் தின் ராத் காம் கர்த்தா ஹை. என்னோட பாடி ஷரீர்னா என்னோட பாடி ஃபுல்லா ஹர் அங்க்னா ஒவ்வொரு பார்ட்டும் வந்துட்டு தின் ராத்னா டே நைட்டும் காம் கர்த்தாஹேனா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. ஜடே மிட்டி சே பானி கிஞ்ச்தே ஹே. ஜடேனா வேர்ல இருந்து வேர் மண்ணுல இருந்து பானினா தண்ணி இழுத்துக்குது. தண்ணி இருந்தா தானே அதுக்கு வந்துட்டு லீவ்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்து நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தரும். அதான் வேர்ல இருந்து நான் வந்து தண்ணி வந்து எடுக்கணும். பத்தே தின் பர் खाना बनाते हैं. லீவ்ஸ் என்ன பண்ண டின் ஃபுல்லா வந்துட்டு டே ஃபுல்லா வந்துட்டு அதனுடைய ஃபுட்டை வந்துட்டு தயாரிக்குது. और इतने परिश्रम के पश्चात तो फल उगाते हैं. இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து ஃப்ரூட்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. பரிஷ்ரம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி, பர்ச்சாஸ்னா அது பிறகு. ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரூட்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. ஃபல் உகாதேன்னா ஃப்ரூட்ஸ் குடுக்குறது. வே பி ஹம் துமே தே தேதே ஹே. இதனால நான் வந்து உனக்கு குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. சிம்ரன் நே ஆங்கே ஜுகாலி. சிம்ரனுக்கு வந்துட்டு கண்களை வந்து திறந்துச்சு. சச் சச்னா ட்ரூத் நிஜமாவே அப்படின்னு சொல்லுது. ஏ பேர் தோ பகுத் பரிஷ்ரம் கர்த்தே ஹே. ட்ரீஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுது. ஃபல் தோ ஹம் ஹி खा लेते हैं. நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்துட்டு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுது. लेकिन चिड़िया की मौज है. ஆனா வந்துட்டு இந்த பேர்ட்ஸ்ல வந்து ஒரு ஃபன்னா இருக்குது பேர்ட்ஸ் பார்க்கும்போது அப்படின்னு நினைக்குது. सिमरन ने चिड़िया को दाना खाते देखकर कहा. சிடியா சிம்ரன் வந்துட்டு என்ன செய்யுது? பேர்டை பார்க்குது. நெக்ஸ்ட் பேர்டை பார்த்தோன்னே என்ன செய்யுது? தானா खाते देखकर कहा. அதோட கிரெயின்ஸ் கொடுத்துக்கிட்டே அது பார்க்குது. मैं भी चिड़िया बन जाती तो ठीक था. நான் வந்து பேர்ட்ஸா மாறினா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்குது. நானா ஏ क्या सोच रही हो. பேர்டு வந்து சொல்லுது. என்ன நீ யோசிக்கிற அப்படின்னு கேக்குது. ஏக் சிடியா போலி. சிடியா வந்து என்ன சொல்லுது? ஏக் ஏக் தானா ढूंढते ढूंढते सारे दिन उड़ती हूँ मैं. அவன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தானானா கிரெயின்ஸ் தேடி தேடினா வந்துட்டு நான் டே ஃபுல்லா வந்துட்டு பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. घोंसला बनाने के लिए भी बहुत परिश्रम करना पड़ता है. घोंसलाலாம் நெஸ்ட். அதோட நெஸ்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுது. சிம்ரன் போலி பஸ் பஸ் மே சமஜ் கயி. சிம்ரன் வந்து இப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நான் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மே சமஜ் கயின்னு நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. வக் சோச்னே லகி. இப்போ வந்து என்ன யோசிக்கிறாங்க சிம்ரன்? பரிஷ்ரம் சே ஹி சப் ஜீத்தே ஹே. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க வந்துட்டு லைஃப் வந்துட்டு சக்ஸஸ் பண்றாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டா. அவ வந்துட்டு நல்லா இப்ப புரிஞ்சுக்கிட்டா. முझे भी परिश्रम करना चाहिए. நானும் கூட இப்ப வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. और मन लगाकर पढ़ना चाहिए. நம்ம வந்துட்டு ஒரு மனசோட நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. उसने अपनी पुस्तकें उठाई और उत्साह से स्कूल का काम करने बैठ गई. இப்ப வந்து அவ புக் எடுத்துக்கிட்டு என்ன பண்றா? உற்சாகமா நல்லா வந்துட்டு ஹாப்பியா வந்துட்டு அவளோட ஸ்கூலோடைய ஒர்க்கை வந்துட்டு பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பண்ணாதான் நம்ம லைஃப்ல வந்துட்டு சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்படின்னு அவ நினைக்கிறா. ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட்டு வந்து மதுமக்கியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு ட்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறா. நெக்ஸ்ட்டு ஒரு பேர்டா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறா. லாஸ்ட்ல லாஸ்ட் வந்து என்ன சொல்றா? பரிஷ்ரம் சே ஹி ஹம் சப் ஜீத்தே ஹே. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுறாங்க. ஸோ நானும் அதே மாரி ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகுறேன்னு சொல்லிட்டு, அவ வந்துட்டு இப்ப வந்துட்டு ஸ்கூலோடைய ஒர்க்க வந்துட்டு அவ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில்ட்ரன். என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா?